بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وللمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: الصائم براحة عند إفطاره وبركة عند لقاء ربه. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கல்வனி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசிவாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் செய்வானாக. நம்மளாரை உடல் ஆரோக்கியத்தோடு எல்லா வகையான மன நிறைவோடு நிம்மதியோடு அடையப்பட்டு சாதிகள் எப்படி அதை சந்தித்தார்களோ அப்படி சந்தித்து விளைவது அல்லாஹ் செய்வானாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணை நமது தங்கை நிறைந்த ஜமாத் உலமாவினுடைய தங்கை மிக்க உலமா பெருமக்கள் இன்றைய தினம் சமுதாயத்தை பற்றி கவலைப்படுத்துகிறார்கள். தங்களது நலன்களையெல்லாம் தாண்டி சமூகத்திலே நிறைய மாற்றங்கள் வர வேண்டும், சமூகம் விவாதத்துகளிலே நிலை பெற வேண்டும். ஆத்திரம் அல்ல, ஒரு நிலையான சமூகத்தை வரும் காலங்களிலே பாதுகாக்க வேண்டும். இளைய தலைமுறைகளை நேரிய சிந்தனையோடு, இதற்கெல்லாம் மேலாக ஒழுக்க நிலைகளோடு உருவாக்க வேண்டும் என்ற கடமையும் கடப்பாடும் உலமாக்கள் இருக்கிறது என்பதை சொன்ன காலங்களை எல்லாம் கடந்து இன்றைக்கு களமிறங்கி உலமாக்கள் பணியாற்றுவது வைத்திருக்கிறோம். அருமையான சகோதரர்களே, எனக்கு 2 தலையங்கத்தை குறித்து பேசும்படி தொலைபேசியிலே மரியாதைக்குரிய ஜமாத்துல் உலமாவின் தலைமை செயலாளர் பொறுப்பாளர்கள் வேண்டிக் கொண்டதன் அடிப்படையில் முதல் பகுதி அல்லாஹ் நமக்கு வழங்கிய பாக்கியங்களில் மிகச்சிறந்த பாக்கியம், வாழ்க்கையின் அம்சங்களில் எல்லாம் மிகச்சிறந்த அம்சம் வாலிப பருவம் என்பது முக்கியமானது. வாலிப காலம், இன்னும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கே பிரியமான ஒரு பருவம் வாலிப பருவம். வயசானவங்க கோபப்படுறாங்க, அவன் ஒரு காலத்தில் வாலிபத்தில் இருந்துதான் யோதியம் அடைந்தோம். அல்லாஹ்வுக்கு கூட பிரியமான பருவம் வாலிபம். அதற்கு முத்தாய்ப்பான தகவலை சொல்வாங்க. எனவேதான் சொர்க்கவாசிகளை அல்லாஹ் இளைஞர்களாகவே தேர்ந்தெடுக்கிறார். சொர்க்கவாசிகளை எல்லாம் இளைஞர்களாக அல்லாஹ் உட்கார வைப்பான். மீசை இல்லாமல், தாடி இல்லாமல். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த நசீபில் பங்களிப்பானாக. அதற்கு சில பேர் இங்கேயே மீசை தாடி இல்லாமல் இருக்கிறாங்க. கொஞ்சம் தாடி இல்லாத தாடி வச்சு நபியை சந்திக்கும் போது அந்த கோலத்தோடு சந்திக்கும். இன்ஷா அல்லாஹ் வைக்கலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்யணும். நான் சொல்லுகிறேன், உலமாக்கள் நிறைய கபூல் ஆகிடும். நல்ல ஒரு நோக்கத்தோடு கூடி இருக்கிறோம். தாடி மீசை இல்லாதவர்களாக சொர்க்கவாசிகளுடைய வயது குறித்து, தராதரம் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரம் தருகிற போது 33 வயது உடையவர்கள் என்று சொன்னார். இளைஞர்களாக அல்லாஹ் சொர்க்கவாசிகளை
தேர்ந்தெடுக்கிறார். எனவே வாழ்க்கையினுடைய மிகச்சிறந்த காரியங்களை பங்காற்றுகின்ற பருவம். ஒரு மிகப்பெரிய மூத்த அறிஞர் ஒருவர் சொல்வார், இளமை பருவமும் வெள்ளை காகிதமும் எதையும் உடனே பதிவாக்கிக் கொள்ளும். இளமை பருவமும் வெள்ளை காகிதமும் எதையும் உடனே பதிவாக்கிவிடும். எல்லா பேப்பருள்ள ஒரு கருப்பு மைய வச்சா உடனே தெரியும், உடனே பதிவெடுக்கும். இளமை பருவத்திலும் எதுவும் உள்ளத்தில் உடனே பதிந்துவிடும். எனவேதான் இளமையை சரியாக்கியவர்கள் சொர்க்கத்தினுடைய அரிசி நிழலுக்கு சொந்தம் என்கிறார்கள் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபின் அடுத்தடுத்த ஹதீஸ்களிலே, திருமதி ஷரீஃபின் ஹதீஸ்களிலே, நஸீ ஷரீஃபின் ஹதீஸ்களிலே ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 பேர் சொர்க்கத்தின் நிழலுக்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த பட்டியலை தருகிற போது அல்லாஹ்வின் வணக்கத்திலும் வழிபாடுகளிலும் தன் வாலிபத்தை கழித்தவர்கள். அதனாலதான் வாலிப பாக்கியம் சொன்னாங்க. 5 காரியங்கள் வருவதற்கு முன்பு 5 காரியங்களை பாக்கியமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ரசூல் கனிமத் என்ற வார்த்தையை போடுறாங்க, ஒரு பொற்காலம் என்று சொல்கிறார். அதில் முதல் பகுதி ஷபாபக கபல அரபிக், வயோதிகம் வருவதற்கு முன்பாக ஆலிபத்தை பாக்கியமாக்குங்கள். இப்ப நம்ம எதுவும் செய்யலாம், ஒதோடு இருக்கணுமா, பாதுகாக்க முடியும். நோன்பு அதிகமா நோக்கணுமா, முடியும். பாத்து நிறைய செய்யணுமா, முடியும். இன்னைக்கு நான் ஒரு நியத்து வைக்கிறேன், தொடர்ந்து ஒரு 10 நாள் நோன்பு வைக்கணும், உடல் ஒத்துழைக்கும். சுபஹ் வரையும் நின்று சொல்ல வேண்டும், உடல் ஒத்துழைக்கும். அனைத்திற்கும் ஒத்துழைக்கிற ஒரு காலம், எல்லா ஆட்களையும் அல்லாஹ் வழங்குகிற ஒரு காலம் வாலிபம். வாலிபங்கிறது எப்ப தெரியும்னா, அலாலைத்த ஷபாப யஊது யௌமா வஉபிருஹு பிமா பாலல் மஷீப். ஒரு கவிஞன் சொல்வான், வாலிபமெல்லாம் கடந்து வயோதிகத்திற்கு வந்த பின்னால், வயோதிகத்தை பற்றி ஒரு அறிஞர் சொன்னான், அது வியாதிகளின் துறைமுகம் என்று சொன்னார். வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம், மொத்த வியாதிகளும் சங்கமமாகிற இடம். எனவேதான் அன்று இருக்க நினைப்பான் முடியாது, நடக்க நினைப்பான் உடல் ஒத்துழைக்காம. அமல் செய்வதற்கு கூட ஆற்றலும் திறமையும் இருக்கும், உடல் ஒத்துழைக்க. உடல் ஒத்துழைக்கணுமே. உண்மையினுடைய சிரமங்களை சந்தித்த ஒரு அறிஞன் சொன்னான், அலாலைத்த ஷபாபியாவது யௌமா, வாலிபம் ஒரு நாள் திரும்ப வர வேண்டுமே. அலாலைத்த ஷபாபியாவது யௌமா, வாலிபம் ஒரு நாள் திரும்ப வர வேண்டுமே. வஉபிருஹு பிமா பாலல் மஷீப், நிறை வந்த பின்னால் நான் பட்ட பாட்டை, நிறை வந்த பின்னால் நான் பட்ட பாட்டை, நிறை என்னை படுத்திய பாட்டை அந்த வாலிபத்திற்கு சொல்லியாவது ஆறுதல் பெறுவேனே. நிறைய என்ன பாடுபட்டு விட்டேன். நண்பர்களே, வாலிபத்தை நஷ்டமாக்கியவர்களை விட உலகத்தில் நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை. அதான் நம்முடைய வாலிபத்தை பாக்கியமாக தோல்வி செய்வாங்க. நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிறது இல்லை. வாலிபம் சம்பந்தப்பட்டது ஒரு சில செய்திகள் உங்க மனசுல பதிய வைக்கணும். வாலிபத்தை தக்க வைப்பதற்கு 3 விஷயம் இருக்கு. முதல் விஷயம், வாலிபத்தை சரியாக்கணும். 3 விஷயம் இருக்கு மார்க்கம் சொல்லுது. முதல் விஷயம், நமது பார்வை ரொம்ப முக்கியமானது. எல்லாருக்கும் சொல்றேன், இதுல அதற்கு வாலிபர்களுக்கு சொல்லி இருக்காங்க, நம்ம விதிவிலக்கு நம்ம பார்த்து அங்கேயுமே பார்த்துருக்க கூடாது. வாலிபம் என்பது ரொம்ப முக்கியமான பகுதி. பார்வை முதல் இடம். பார்வைதான் வாலிபத்தில் ஒரு மனிதனை புனிதமாக்க அல்லாஹ் கொடுத்த பெரிய பெரிய ஆயுதம். அதனால வாலிபத்தில் நம்ம சரியா இருக்கணுமா, நம்ம பார்வையை தாழ்த்தி நடக்க பழகணும். பார்வைகளை அடையும் போது விட்டுவிடக் கூடாது. பார்வை என்பது ஏற்படுத்துகிற விளைவு என்ன தெரியுமா? அது உள்ளத்தில் கூட பெரிய சிகிச்சை செய்துவிடும். உள்ளத்துல கூட பெரிய சிகிச்சை. ஒரு தவறான பார்வை யார் பேரையாவது பட்டுது வைக்கல, அது மனசை மாற்றி மனசுல குழப்பங்களை ஏற்படுத்தி. இமாம் கஸ்ஸாலி ஒரு இடத்தில் சொல்வார், ஒரு பார்வை உனக்கு ஒரு தவறான இடத்தில், அனுமதிக்கப்படாத இடத்தில், குறிப்பாக ஒரு அந்நிய பெண்ணின் மீது உன் பார்வை விழுந்து அதற்கு பின்னாடி தொழுகையில் நின்றாலும் உனக்கு கிடைக்க வேண்டிய ஓர்மை அனைத்தும் அது மௌத்தாகிவிடும் என்று சொல்லும். மனசு அலைமோதிவிடும், மனசு நிலை பெறாது. மன ஓர்மையை இழக்க செய்வது பார்வை. தவறான பார்வை, ஆபாச பார்வை, வித்தியாசமான சிந்தனைகளை
இபாதத்தை கூட கெடுப்பதற்கு பெரிய ஆயுதம். அதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், வெறி உணர்வு கொண்ட ஒரு ஓநாய்க்கு பின்னால் நான் நடப்பதை பற்றி எனக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. வெறி உணர்வு உள்ள ஒரு ஓநாய், பசித்த ஓநாய், யாரை கண்டாலும் பிடித்து சதையை கிழிச்சிடும். வெறி உணர்வு கொண்ட பசித்த ஓநாய்க்கு பின்னால் நடப்பதை பற்றி கூட நான் பயப்படவில்லை, ஒரு அந்நிய பெண்ணுக்கு பின்னால் நடக்க பயப்படுகிறேன் என்றார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். வெறி உணர்வும் பசி உணர்வும் கொண்ட ஒரு ஓநாய்க்கு பின்னால் நடப்பதில் கூட எனக்கு அச்சம் இல்லை, ஒரு அந்நிய பெண்ணுக்கு பின்னால் நடக்க அச்சப்படுகிறேன். காரணம், அந்த நாய் திரும்பினால் என் சதையை கிழிக்கும், அந்த பெண்ணை நான் திரும்பி விட்டால் அல்லது அவள் திரும்பினாலோ நான் திரும்பினாலோ என் கல்வை கிழிந்து போகும். இது சதையை எடுக்கும், அது இருதயத்தை எடுக்கும். அன்பு இளைஞர்களுக்கு நான் சொல்வேன், இருதயத்தை மாத்திரம் யாருக்காகவும் நீங்கள் இழந்துவிடக் கூடாது. இருதயத்தை மாத்திரம் யாருக்காகவும் இழந்துவிடக் கூடாது. இருதயத்தை இழந்துவிட்டால், கல்வை நீங்கள் இழந்துவிட்டால், எந்த துறையும் உங்களை ஈடற்ற பாதையில் கொண்டு சேர்க்காது என்பதை ஆழமாக அழுத்தமாக நான் இங்கே பதிவு செய்வேன். எதிலையும் ஜெயிக்க முடியாது, வியாபாரத்திலையும் ஜெயிக்க முடியாது, தொழிலையும் ஜெயிக்க முடியாது, படிப்புலையும் ஜெயிக்க முடியாது. உலகத்தின் எந்த துறையும் அவரை தூக்கி நிறுத்தார். அவர் உள்ளத்தை இழந்தவர். அற்பமான காரியத்துக்கு உள்ளத்தை இழந்துவிடக்கூடாது. அப்ப மிக முக்கியம் பார்வை என்பது அது உள்ள முறையில் சிகிச்சை செய்யும். எனவே இளைய சமூகத்திற்கு, ஆண்களுக்கும் நான் சொல்வேன், இந்த செய்தி ரெக்கார்ட் ஆகி உங்க பெண்களுக்கு காட்டுங்க. பெண்களுக்கும் சொல்வேன், நமது வாலிப பெண்களுக்கும் பார்வை என்பது ரொம்ப முக்கியம். எந்த ஒரு ஆணையும் பார்த்திடக்கூடாது. அதனால்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, ஷைத்தான் மனிதனிடத்தில் ஊடுருவுகிற 3 நேரத்தை சொன்னாங்க. அந்த 3 நேரத்தை ஷைத்தானே ஒரு கட்டத்தில் மூசா நபியிடம் சொன்னா, மனிதர்களை நான் அதிகமாக போய் கெடுக்கிற நேரம் 3 நேரம். அதில் ஒரு நேரம் ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் இருக்கிற நேரம். ஒரு அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தனிமையில் சந்திக்கிறார்களா, என்னுடைய அதிகமான ஊடுருவல் இருக்கும். ஷைத்தானே சொன்னது. எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? நான் ரொம்ப சுத்தமான ஆளு, சகோதரி என்று நினைத்துதான் பழகினேன், அக்கா என்று பார்த்தேன், தங்கை என்று பார்த்தேன், சகோதரி வாஞ்சையோடு பார்த்தேன். எப்படி பார்ப்பதற்கும் சர்க்கார் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கவே இல்லை. அந்நிய பெண் தான். அங்கே எங்க சகோதர பார்வை, அக்கா என்று நினைத்து பார்ப்பதற்கு அனுமதி வழங்கியது யார்? அந்நிய பெண்ணை பார்ப்பதும் பாவம், பேசுவதும் பாவம், பழகுவதும் பாவம், நெருங்குவதும் பாவம். இஸ்லாம் தெரிய கொடுத்துச்சு. எனவேதான் இன்றைக்கு உலமாக்கள் ஓங்கி குரல் எழுப்புகிறோம். இன்றைக்கு பள்ளிக்கூடங்களில் இருந்து 6ஆம் வகுப்பிலே இருந்து நாங்கள் விரும்புவதெல்லாம் எஜுகேஷன் வேண்டாம் என்று சொல்கிறோம். அது நெருப்பும் பட்சியும் போல, அது நெருப்பும் பட்சியும் போல் பற்றிக் கொள்ளும் அன்பர்களே. சென்னை வாழ் மக்கள் கவனம் செலுத்துங்கள். உங்களது பெண் குழந்தைகளை பெண்கள் பள்ளிக்கூடத்தில் மாத்திரம் சேர்க்க வேண்டும். உங்கள் பெண் குழந்தைகளை கல்லூரிக்கு அனுப்புவதாக இருந்தால் பெண்கள் கல்லூரிக்கு மாத்திரம் தான் அனுப்ப வேண்டும். ஆண்கள் கலக்கின்ற கல்லூரி அது முஸ்லிம்களால் நடத்தப்பட்டாலும் எந்த காலத்திலும் அனுமதியே இல்லை. அது பஞ்சும் நெருப்பும் தான். நாங்க பாதுகாத்துக்கிறோம், புர்காவோட வச்சிருக்கிறோம், சேர விடுறது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சூழ்நிலையிலும் ஒண்ணாக்கி விடல, எந்த சூழ்நிலைகளையும். அப்ப நம்ம கொஞ்சம் கவனம் வேணும். சில தவறுகள் நடந்த பின்னால் சுதாரிப்பதை விட தவறுக்கு காரணமானவைகளில் இருந்து இந்த சமூகத்தில் நாம விழிப்புணர்வோடு இருக்கணும். என்னவெல்லாம் நடந்து போயிருக்கு, சாதாரண ஒரு பார்வை, ஒரு பேச்சாகி, வாழ்க்கையாகி, பழக்கமாகி, பெற்றெடுத்த குடும்பத்தை, பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை, காதல் வயப்பட்ட நமது சமூகத்தில் இளைய பெண்கள், பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை தூக்கி சுமந்தவர்களை, கண்போன்று காத்தவர்களை, இவங்க பள்ளிக்கூடத்திற்கு போவதற்கும் இவங்க கல்லூரி போவதற்கும் காலையில சுத்துகு தொழுதார்களோ இல்லையோ எழுந்திரித்து உட்கார்ந்து கண்ணை கூட முகத்தை கூட கழுகி விடாமல் துடைத்து விடாமல் அந்த பிள்ளைகளை சீராக்கி அவர்களுக்கு ஒழுங்காக்கி உணவாக்கி பள்ளிக்கூடம் அனுப்பி கல்லூரி அனுப்பி தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை லட்சியமாக குறிக்கோளாக கொண்டு கைவிடித்த அந்த பெருமக்களை கூட காதல் வயப்படுகிற போது வேண்டாம், எனக்கு இந்த
இங்க சம்பந்தப்பட்ட பெண்மணி அங்க வந்துட்டா, அதற்கு எங்க தாயுதவரை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவங்களோடு நான் இருந்த லைஃபுடைய காலம் முடிச்சு போச்சு. என் லைஃப் தேர்ந்தெடுக்கிறது என்னை சார்ந்தது. எவ்வளவு காலம் பாதுகாத்தாங்க. இதை விட மிக கடுமையானது, நமது உள்ளத்தையே அது பெரிய ரணமாக்குகிறது. இத்தனையோ சகோதரிகள், இந்த சமூகத்தின் கண்மணிகள், மார்க்கத்தில் உயிராக பாதுகாத்த அந்த பெண்மணிகள் இன்றைக்கு ஒரு காலகட்டத்தில் காதல் பயப்படுகிற போது மார்க்கத்தை கூட தூக்கி வீசி விடுகிறார். பெற்றோர்களை இழக்கிற ஒரு குழு, இதையும் தாண்டி சரியத்தையும் மார்க்கத்தையும் இழந்து பிற சமயத்தவர்களோடு தங்களை அடையாளம் காட்டக்கூடிய பெண்கள். நம்ம பையன் எத்தனை பேர்? சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு மாற்று சகோதரியை நிக்காஹ் செய்வதற்கு அவரால் இவன் உந்தப்பட்டு அவரோடு சேருகிற போது அந்த குடும்பத்து மக்கள், நீ உன் மார்க்கத்தை விட்டுட்டு வந்தா இவளை கையில கடைபிடிக்க வேண்டும் என்று சொன்ன போது நம்ம பையன் மார்க்கத்தை விட்டு அங்க போயிட்டான். அவன் பிஎஸ்சி பட்டதா. இந்த கல்விகள் ஒன்றும் எந்த காலத்தில் ஒழுக்கத்தை தராது. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட உலக கல்வியோ கல்லூரி படிப்புகளோ எந்த மனிதனையும் ஒழுக்கம் உள்ளவனாக ஆக்கி விடாது. ஒழுக்கத்துக்கென்ற ஒரு வாழ்க்கை இஸ்லாம் தந்திருக்கிறது. இங்கே மக்தபில் இருந்து நாங்கள் கற்றுக் கொடுக்கிற வாழ்க்கை அது. எத்தனை பேர் டாக்டரான பின்னால், இன்ஜினியர்களான பின்னால் இன்றைக்கு ஷரியத்தில் நிலவுகள் கூட இல்லாமல் வாழ்கிறார்கள். காரணம், அவங்க மக்தபில கூட கொஞ்ச நேரம் உட்காரல. எனவே முதல் பகுதியாக நான் சொல்வேன், பார்வை முக்கியமானது. பார்க்க கூட பார்வையை தாழ்த்தி நடக்கணும். என் அன்பு இளைஞர்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கல்லூரி காலமும் பள்ளிக்கூட காலங்களும் பாதுகாக்கப்படணும். ஒரு காலத்துல எல்லாம் பையன் தப்பு செய்யறதுக்கு ஒரு காலத்தை எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இப்ப பருவம் ஆயிட்டாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல. 10 வயசு பையன் என்ன தப்பு செய்வான் நம்மளால புரிய முடியல. இந்த வீடியோக்கள் அதை கொடுத்துக் கொண்டிருக்கிற பாடங்கள், வீடியோக்களுக்கு முன்னால் நம்முடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள். பாலிகால பின்னால் பருவகாலத்தை இணைந்த பின்னால் என்று நான் சொல்லவில்லை. 10 வயது பையன் 8 வயது பெண்ணோடு காதல் வயப்பட்டு கிடக்கிறார். இதில் இஸ்லாமிய சமூகம் விதிவிலக்கு இல்லை. சமீபத்தில் இந்த நிகழ்வுகள் தமிழகத்தின் பல பாகங்களிலே நாங்கள் பேசி வருகிறோம். அதற்கு எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி விஷயங்களை பேசணும்னு சொன்ன இந்த மாதிரி கூட்டம் நான் ஏற்கனவே 10-12 கூட பேசிட்டு வந்திருக்கேன். ராமநாதபுரத்துக்கு போயிருந்தேன். திருச்சி மாவட்டத்திற்கு எங்க போனாலும் இந்த மாதிரி எங்க வீட்டுல 4 போயிட்டு 3 ஓடிட்டு இந்த விவகாரம் சமுதாயம் பறிகொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த தீனையும் தீனுடையவர்களை அல்லாஹ் தஆலா கியாமத்திற்கு இந்த சூழலை சரியாக்கி நிரப்பமான வாழ்க்கையை நசிபாக்கி தருவார். கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். நான் நம்ம ஒழுக்கமுள்ள இளைஞர்களுக்கு சொல்றேன், நாங்க நல்லா இருக்கிறோம் நினைக்காதீங்க. இந்த விஷயத்தில் மிகப்பெரிய சாடிகளும் சரிக்கு போயிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை குறித்து சொல்லும் போது அவாயு ஷைத்தான், ஷைத்தானின் வலைகள், ஷைத்தானுடைய வலைகள், ஷைத்தானின் தூண்டில் என்று ரசூல் சொல்லல. ஷைத்தானுடைய தூண்டில் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் தூண்டில சில மீன் தான் சிக்கும், எல்லா மீனும் சிக்காது. தூண்டில சில மீன் தான் சிக்கும், எல்லா மீனையும் தூண்டில் வச்சு பிடிக்க முடியாது. வலை இருக்கு பாருங்க, அதுல பெரும்பாலான மீன் சிக்கிவிடும். இதை விட ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், வலைகளில் சிக்குகின்ற மீன் சில மீன் அதுக்கே தெரியாது நம்ம சிக்கிட்டோம் சொல்லி. வலை எடுக்கும் போதுதான் தெரியும் நம்ம எங்கோ அகப்பட்டு விட்டோமே. வலைகளிலே சிக்குகின்ற பல மீன்களுக்கு நாம் சிக்கிவிட்டோம் என்று கூட தெரியாது. மிகப்பெரிய மீன்களும் கூட வலைகளில் மாட்டிக்கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பெண்கள் ஷைத்தானின் வலைகள், இதில் மிகப்பெரிய நல்ல மனிதர்களும் சிக்கி விடுவார்கள். எத்தனை சாலிஹீன்கள், எத்தனை நல்ல மனிதர்கள், அல்லாஹ்வின் தொடர்பில் உச்சநிலை பெற்றவர்கள் ஒரு நொடியில இந்த விஷயத்துலதான் தங்களுடைய ஈமானை கூட இழந்து விட்டார். எத்தனையோ பெரியார்கள் விலாயத்தை பறி கொடுத்தாங்க. அந்த வரலாறு விவரிக்க காலம் இல்லை. விலாயத்தை இழந்தாங்க. பெண்களுக்கு பின்னாலே அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை இழக்கிறார்கள். அதனால ரசூல் சொன்னாங்க, லக்கல் ஊடான்னா யதார்த்தமா வர்றோம். ஒரு பெண்ணு நம்ம யதார்த்தமா வர்றாங்க, பார்த்துட்டோம், அந்த பார்வை அனுமதினா நம்ம கண்ணியை விட்டு இறங்கணும், வீட்டை விட்டு இறங்குகிறோம். முன்னாடி ஒரு பெண் வருகிறார், யதார்த்தமா நம்ம நிமிர்ந்து பார்த்தோம், நம்முடைய பார்வையில் அவன் படுகிறார். லக்கல் ஊடா, அந்த முதல் பார்வை உனக்கு அனுமதி. இது யதார்த்தமாகப்பட்ட பார்வை. முதல் பார்வை அனுமதின்னு சொல்லி அதையே முற்றிலும் நீக்கப்பட்ட பார்வையாகிறது.
பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திப்பதற்கு ஒருவர் வருகிறார். வருகிற வழியில யதார்த்தமா ஒரு பெண் வர்றாங்க. அவருடைய பார்வை போய் பட்டுச்சு. பட்ட பார்வையை மீட்ட சக்தி இழந்து விட்டார். பார்வை போச்சுன்னா அது உடனே இழுத்து கொண்டு வரணும். அது எல்லாராலும் முடியாது. இதுல பெரிய சோதனை சில பேர் நல்ல தொப்பி தாடி எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க பார்வை பார்த்து நமக்கு பயமா அந்த பார்வையை நீட்டி கொண்டு முடியாது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய பார்வை யதார்த்தமாகத்தான் பட்டது. அறிவிப்பாளரே அவர் தான், பார்த்தவர் தான். அந்த பார்வை நீட்டி விட்டது என்கிறார். அதை மீட்ட முடியல. மீட்ட முடியாம போன பார்வைக்கு பின்னால் அவர் போனார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஹா பெரிய தப்பு செய்திருப்பவன் பார்வை மீட்டார். மீட்டிக் கொள்ளும் போது முன்னால் இருந்த சுவற்றில முட்டிட்டார். மீட்டிட்டு பார்த்தா அந்த சுவர் இருக்கு. சுவத்துல இருந்த நெத்தி பேருந்து ரத்த வலி. இப்ப இவரு ரசூலுல்லாஹ் சந்திக்க வரணும். யோசனையா இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, நெத்தில என்ன ரத்தம் கேட்டா என்ன சொல்றது? பிரச்சனை சொல்ற மாதிரி இல்லையே. பிரச்சனை சொல்ற மாதிரி இல்லை. ஆனா நெத்தி பேருந்து ரத்த வலி. இது சர்க்கார் யாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு வருகிறார். வந்த உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அவர் வந்த நோக்கத்தை எல்லாம் மறந்துவிட்டு நபியின் காலத்தின் பரிசுத்தம் என்னவென்று சொன்னால் தீனை விளங்குவதில் சரியாகுவதில் வெட்கப்படுறது. நமக்கும் தோல்வி செய்வார்கள். இந்த வெட்கம் தான் கூட தெளிவா ஓப்பனா கேட்டுறோம். அவர் வந்தவொன்னு மற்றதெல்லாம் விட்டுட்டார். யார சூழல்தான் தாங்களை பார்க்க வந்தேன். வழியில ஒரு பெண் மீது பார்வை பட்டுச்சு. பட்டதானா யதார்த்தம் தான். பட்ட பார்வையை மீட்ட முடியாம போயிட்டேன். மீட்டின பின்னால திருமணம் சோறு முடிச்சு ரத்தம் வந்துச்சுன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே சொன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு அந்த பார்வைக்கு அல்லாஹ் கொடுத்த பகரமாக அந்த ரத்தமும் அந்த காயமும் உனக்கு அல்லாஹ் உன்னுடைய பார்வையை மன்னிப்பதற்கு உனக்கு கொடுத்த பரிகாரம். இது உனக்கு பரிகாரம். ஒரு பார்வை பார்த்துட்டு பத்தியா அண்ணா உன்னை பரிசுத்தமாக்க நினைக்கிறான். உன் மனசுல ஒரு கவலை வந்துச்சு, இப்படி எல்லாம் தெரியாம பார்த்துட்டோமே, இனிமேல் நீ பார்க்க கூடாது, இந்த பார்வை ஆசிரத்துல தண்டனை ஆயிடக்கூடாது, அதான் உனக்கு பரிகாரம் கொடுத்துட்டான். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கும் போது உடனே பரிகாரம் கொடுத்துடணும். இன்னைக்கு அப்படி எல்லாம் அல்லாஹ் ஒரு பார்வைக்கு பரிகாரம் கொடுத்தா எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும்? எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும்? ஒரு பார்வைக்கு பரிகாரம் நெத்தி உடையப்படுவது என்றால் எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும்? லக்கல் ஊலா வகலைக்கத்தானியா நாங்கள் முதல் பார்வை அனுமதி, இரண்டாவது பார்வை உன்னை நாசமாக்கும். வகலைக்கத்தானியா அது உன்னை நஷ்டமாக்கும். ஒரு பார்வை பார்த்தாய், யதார்த்தமாக பார்த்தாய், திரும்ப ஒருவரை பார்த்தால் நீ நஷ்டப்படுவாய். இரண்டாவது பார்வையே உன்னை நாசமாக்கும் சொன்னா பார்வையை தொடராக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் மார்க்கத்தை விட்டு போறது பெரிய பாரமான எச்சரிக்கையா இருக்கு. முதல் விஷயம் பார்வை, இரண்டாவது பார்வை தாழ்த்தணும். இந்த விஷயத்துல காதல் வயப்படாம நம்ம இருக்கணும். ஆண்களுக்கும் சொல்கிறேன், பெண்களுக்கும் சொல்கிறேன், ஒழுக்க நெறிகளோடு நம்மை ஆக்குவதற்கு முதல் பகுதி நம்ம பார்வையில கவனம் செலுத்தணும். இரண்டாவது பெற்றோர்கள் தான் மிக முக்கியமானவங்க. நீங்க கொடுக்கிற சிறந்த வாழ்க்கையும் வழிகாட்டுங்க. நம்ம அடித்தவனே நம்ம பிள்ளைங்க தாண்ட விடக்கூடாது, வளர்க்கூடாது. பெற்றோர்களுடைய உத்தரவை மீற விடக்கூடாது. பெற்றோர்கள் பிள்ளைகள் அப்படி வளர்க்கணும். நாங்க சொல்லத்தாலே உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் சொல்லுக்கு ஐக்கியப்படுற மாதிரி வளர்க்கணும். அப்படிப்பட்ட பெற்றோர்களாக நீங்க உங்களை மாற்றணும். அதுல முதல் அம்சம், பெண் குழந்தைகள் அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கட்டும், கல்லூரியில படிக்கட்டும், அல்லது வேலை வாய்ப்புகள் இருக்கட்டும், பெண் குழந்தைகள் கையில செல்ல கொடுக்க கூடாது. செல்போன் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்க பெண் உங்களுக்கு இல்லை. அதுல ரொம்ப கவனம். இன்றைக்கு ஜமாத்துல் உலமா தமிழகம் முழுவதும் இந்த செய்தியை நாங்க சொல்லணும்னு சொல்லி இருக்கோம். உலமாக்கள் செல்போன் வளர்க்காதீர்கள். இன்றைக்கு அது எத்தனை பெரிய முன்னேற்றத்திற்கு வகை செய்கிறதோ அத்தனை அறிவும் இங்கே இருக்கு. நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் வாசி சொல்ற, என்ன பண்றா, யார்கிட்ட பேசுறா, எப்ப பேசுறா, என்ன பேசுறா. நம்ம பிள்ளைங்களை நாம சந்தேகப்படுவது நோக்கம் அல்ல. நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நஷ்டமாகி விடக்கூடாது என்ற கவலை. சஹாபாக்கள் நபியினுடைய செயலை கவனிப்பாங்க, சின்ன சின்ன செயலை கவனிப்பாங்க. நபி உட்கார்ந்தா கவனிப்பாங்க, நடந்தா கவனிப்பாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வர்றாங்க. வாய் அப்படியே அசைச்சிட்டே வர்றாங்க. கேட்டாங்க, யாரும் இப்னு மஸ்ஊத் அவர்களே, வாய் அசைக்கிறீங்களே, நபி அவங்க எதுவும் திக்ர் கற்றுக் கொடுத்தாங்களான்னு கேட்டாங்க. வாய் அசைக்கிறீங்களே, ஏதாவது திக்ர் ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்களா? இல்ல. இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, இல்ல, நபியினுடைய பாத அசை எட்டுக்களை அவங்க இங்கிருந்து தூக்கி கீழே வைக்கிறார்களே, அதை நான் எண்ணிக்கொண்டு வருகிறேன். வீட்டிலிருந்து மஸ்ஜித் வர்ற வரையிலும் எத்தனை எட்டுக்கள் எடுத்து வைக்கிறார்கள் என்பதை நான் பார்வையால் கூர்ந்து கவனிக்கிறேன், நாவால் எண்ணுகிறேன். எதற்கு தெரியுமா? அதே போல் இந்த எட்டுக்கள்
அந்த நன்மக்கள் நபியை பின்பற்றுகிற ஒரு வாழ்க்கை. சாபிகள்கிட்ட கேட்டாங்க, சாப்பிட்ட பின்னால இப்படி ஒரு விரல சூப்பினார், அப்புறம் இப்படி சூப்பினார். கேட்டாங்க, என்ன அல்லாஹ்வுடைய சுன்னத்து ரசூலுடைய சுன்னத்துக்கு நீங்க மாறு செய்கிறீர்களா? உடனே அவர் கண்ணீர் வடித்து விட்டு சொன்னார், எனக்கு மாறு செய்கிற பழக்கமெல்லாம் இல்லை, ஆனால் எனக்கு ஒன்று புரிவதில்லை, ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இவங்க பிற்காலத்தில் வந்து ஒரு சாபி, அவங்க கேட்கிறாங்க, நீங்க மாறு செய்திருக்கீங்களா? இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலை நான் பார்த்தேன், அவர்கள் விரல் சூப்பிய விதம் எனக்கு தெரியும். எப்படி சூப்பினாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சாப்பிட்ட பின்னால் இந்த விரலை வாயில் வைத்து சூப்புவார்கள், அதற்கு பின்னால் இந்த விரலை வாயில் வைப்பார்கள், அதற்கு பின்னால் இந்த விரலை வைப்பார்கள் என்று சொன்ன போது அவர் கேட்கிறார், அப்படியானால் இந்த 2 விரலும்? அதற்கு அந்த சஹாபி பதில் சொன்னார், இந்த 2 விரலும் நபி எந்த காலத்திலும் அதிக நேரங்களில் உணவிலேயே இந்த 2 விரலும் பங்கு கொள்ளாது, உணவிலேயே பங்கு கொள்ளாது. இந்த 3 விரலாலும் சாப்பிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி 3 விரலால சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விரல முதல்ல ஆயில் வச்சு உரிவாங்க, அப்புறம் இந்த விரல உரிவாங்க, அப்புறம் இந்த விரல உரிவாங்க. எப்போதாவது சில நேரம் உணவுகளின் பக்கம் தேவை இருக்கும், இந்த விரலும் பங்கு கொள்ளும், இந்த விரலுக்கு முதன்மை தருவார். எப்படி உரிஞ்சோம்? முதல்ல விரல் சூப்புறோமா? நான் ஒரு இடத்துல சாப்பிட்டு முடிச்சுட்டு விஐபிகள் எல்லாம் கிடந்திருந்தாங்க, அந்த தட்டையை வலிச்சு சாப்பிட்டு விரல சூப்புனேன். என் பக்கத்துல ஒரு விஐபி வந்து சொன்னார், அதுதான் இருக்காங்க, சரி முக்கியஸ்தர்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா இருக்க. நமக்கு கவனம் சொன்னார், முக்கியஸ்தர்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமா இருக்கு. ரொம்ப பேர்ல பிரியமான நான் சொன்ன, அண்ணன் நீங்களும் சூப்புங்க, அந்த முக்கியஸ்தர்களும் காரணம் கேட்டு சூப்பட்டும். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்க மறுத்து வாய்வாளர்கள் சொன்னார்கள், சாப்பிட்ட பின்னால் இந்த விரலை வாயில் வைத்து உரிவதினாலே எத்தனையோ மருத்துவ சிகிச்சை இருக்கு, காலம் உணர்வு ஒத்துக்கொள்ளும். ஈராக்கினுடைய தலைநகர் பக்தாதுக்கு வந்தபோது அவர்கள் பாரசீகத்தினுடைய தலைவர்களால் வரவேற்கப்பட்டு அவர்களை பாரசீக மன்னர்கள் கூப்பிட்டு உட்கார வைத்து வகை வகையான உணவுகளை முன்னால பரிந்து வைக்கிறாங்க. ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய சஹாபி அமீருல் மோமினின் உமரை ஃபாரூக்கினுடைய தூதராக வருகிறார். பாரசீகமே கிடுகிடுத்து போய் இருக்கிறது, நடுங்கி போய் இருக்கிறது. அதற்கு ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு உணவு எடுத்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும்போது உணவு கீழே விழுந்துட்டு கிதுமத்துக்கு நிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான பாரசீக அடிமைகள் கீழே விழுந்த உணவை எடுத்து தண்ணியை விட்டு கழுகி சாப்பிட்டாங்க. மேலே பாரசீக சக்கரவர்த்திகள் உட்கார்ந்து இருக்க பாரசீக அடிமைகளுக்கு முன்னால் அதை கழுகி சாப்பிட்டதை கண்ட பாரசீக அடிமைகள் சொன்னார்களா, என்ன காரியம் செய்திருக்கீங்க? எத்தனை பெரிய மாபெரிய அரசர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது வகை வகையான உணவுகளை நாங்கள் பரத்தி வைத்திருக்கிற போது கீழே கிடக்கிற உணவு எடுத்து சாப்பிட்டு அற்பமாக நடக்கிறீர்களே என்றார். அதற்கு ஹுதைபத்துல் யமானி சொன்ன வார்த்தை தான் நான் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு சொல்வேன், ஆசுருக்கு சுன்னத்த ஹபீபி யஹாவுலாஹி முகமஹா. இந்த மடையர்களுக்காக, இந்த அறிவிலிகளுக்காக எங்களது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுன்னத்தை நான் விடுறதா கேட்டாங்க. அதனால சபையாகட்டும், பள்ளிவாசல் ஆகட்டும், ஹோட்டல் ஆகட்டும், பொது இடமாகட்டும், நம்ம சாப்பிட்ட பின்னால சுன்னத்து என்ன? 3 விரலால சாப்பிடணும், தேவைப்பட்டா 4 விரல். 4 விரலையும் குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு செய்தி சொன்னாங்க, நபியின் விரல் முழுக்க உணவுப்பட்டதாக மாறாய்வு எந்த காலத்திலும் நான் பார்த்தேன். 4 விரலும் முழுசா உணவு போடாத இந்த விளிம்புலதான் இருக்குமா? நம்ம சால்னா போட்டு விரவுறது இருக்கு பாருங்க, இங்கே கேட்கிற விரவு. இந்த 4 விரலும் முழுமையாக நிறைந்ததில்லை. ஆயிஷா ரலியல்லாஹு 3 விரல், அந்த 3 விரலிலும் இப்படி மேல் பகுதி மட்டும்தான், அதை ரசூல் பின்னால சூப்பிக்கிடுவாங்க. எத்தனை பெரிய ஒழுக்கத்தை, சுன்னத்தை இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தவங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான் சூப்பது சுன்னத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன், ரசூலுடைய சுன்னத்துக்கெல்லாம் கிலாபு செய்யல, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தீர்கள் என்று அந்த சாபி சொன்னதாக வரலாறு. அருமையானவர்களே, சஹாபிகள் நபியின் நடவடிக்கைகளை கவனித்தார்கள் என்று சொன்னால் நோக்க வேறு ஒன்றும் இல்லை, பின்பற்றணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணும். அது பெண் பிள்ளையாகட்டும், ஆண் பிள்ளையாகட்டும், உரிய நேரத்தில் வீட்டுக்கு வர்றாங்களா இல்லையா, ராத்திரிக்கு பையன் சரியான நேரத்தில் வர்றானா இல்லையா, நம்ம பிள்ளை சரியான நேரத்தில் காலேஜுக்கு போயிட்டு வருதா இல்லையா என்று கவனிப்பது மாத்திரம் அல்ல, அந்த பிள்ளைங்க பேசுனா யார்கிட்ட பேசுன்னு கவனிங்க. நோக்கம் அந்த பிள்ளைகளை சந்தேகப்படுவதல்ல, எதிர்காலத்தை பாதுகாப்பதற்காக. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. அவன் முதல் விஷயம் பார்வைகளை நம்ம பிள்ளைகளை
சீராக்க சொல்லுங்கள். எந்த அந்நிய ஆணோடும் பார்க்க கூடாது, எந்த அந்நிய ஆணையும் தலை தூக்கி முகம் கொடுத்து பார்க்க கூடாது. இரண்டாவது, நாம ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்க நெறிகளுக்கு மாற்றமாக ஷரியத்தை கிழிக்கிற எந்த காரியமும் நடந்து விடாமல் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். குறிப்பா செல்போன் போன்ற தொலை தொடர்புகளை பிள்ளைங்களுக்கு கொடுக்க கூடாது. மூணாவது விஷயம், நம்ம பிள்ளைங்களை நமக்கு தெரிஞ்சவங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, எங்க அண்ணன் தான் அவங்க, என் கூட பழகிறவங்க, என் நண்பர் தான் என்று சொல்லி யாரு வந்தாலும் நம்ம பிள்ளைங்க அவங்களோடு பழக அனுமதிக்காது. நம்ம பிள்ளைங்களை பழக அனுமதிக்க கூடாது. நம்ம நண்பர்களாக இருக்கலாம், அது திறமையோடு நிப்பாட்டணும், வீட்டுக்குள்ள வரைக்கும் வரக்கூடாது. நம்ம பிள்ளைகளை நம்முடைய நண்பர்களோடு பழக விடக்கூடாது. நமக்கு தெரிந்தவர்களோடு, நம்முடைய அரசு சார்புடையவர்களோடு நம்ம பிள்ளைகளை பழக விடாதீர்கள். அதை தீய விபரீதங்களை உண்டாகும். இன்னைக்கு ஷரியத்தினுடைய அடிப்படையை பூரா நம்ம தகர்த்து புதிய நாகரிகம் என்ற பெயரால் பலதை செய்து இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னன்னு சொன்னா, எத்தனையோ குடும்பங்கள்ல சமீபத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம தமிழகத்தில் இல்ல, வெளி மாநிலத்தில் நடந்துச்சு. நண்பருடைய கூட்டாளி வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்து நண்பருடைய மனைவி இருக்கிற நேரத்தை கவனித்து, இவர் எப்ப வருவார் எப்ப போவார் இதெல்லாம் கவனிச்சு, நண்பர் வெளியூருக்கு போன நேரத்துல வீட்டுக்கு வந்து நண்பருடைய மனைவியின் வாழ்க்கையை பாழாக்கி அந்த அம்மா அனுமதி கொடுத்துச்சு, உட்கார வைத்துச்சு, ரூம்ல வச்சு தீய போட்டு கொடுத்துச்சு. என் கணவர் பழக்கி கொடுத்த பழக்கம் பின்பு கணவர் இல்லை என்று விலகிக் கொண்டு அவர் திட்டமிட்டு வந்தார். அந்த பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்கினார். மானம் தாங்காமல் அவர் தற்கொலை பண்ணி செத்துப்பார். அந்த பெண்ணின் யார் காரணம்? நாம விட்டது தானே காரணம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே நான் நினைவுபடுத்திவிட்டு, வாலிபம் ஒரு பொற்காலம், அது சொர்க்க நிழலில் இடம் தரக்கூடிய காலம். சொர்க்கவாசிகளை எல்லாம் அல்லா வாலிபர்களாக ஆக்கி வைக்கிறான். அப்படிப்பட்ட வாலிபம் என்பதை நாம் எல்லா வகையிலும் வாதத்தை கொண்டு, திக்கரை கொண்டு, பிக்கரை கொண்டு, தீனை கொண்டு, ஷரியத்தினுடைய உணர்வை கொண்டு பாதுகாத்துக்கணும். குறிப்பா காதல் வயப்பற்றக்கூடாது. கல்பை அல்லாவுக்கு மட்டும் நீங்க ஆக்கணும். உலகத்தில் யாருக்காகவும் கல்பை இழந்துடாதீங்க. எந்த பெண்ணையும் பார்வையை கொண்டுதான் அவன் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறார். அவரை பார்த்தவுடன் பார்வையை தாழ்த்தி பழகுங்கள். நமது சகோதரிகளுக்கும் சொல்வேன், உங்கள் பார்வையை தாழ்த்துங்கள். எந்த ஆணவனும் பெற்றோர்களின் அனுமதி இல்லாமல் கல்புல இடம் பிடிக்க மாட்டான். அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பானாக, இந்த மாதிரியான சூழலை விட்டு சரியாக்குவானாக. அடுத்த பகுதிக்கு வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இளைஞர்களுக்கு சொல்லும் போதுதான் சொன்னார், யா மாஷர ஷபாப் மன் இஸ்ததா மின்குமுல் பாஅஸ ஃபல்யதஸவ்வஜ். நிகா செய்ய முடியும்னா நிகா செய்யுங்க. ஃபைன்னஹு அஃதலு லில் பஸர் வ அஹ்ஸனு லில் ஃபர்ஜ். ஏன்னா கல்யாணம் முட்ட கண் பார்வை ஒழுங்கா இருக்குன்னா, நிக்கா செய்துட்டீங்க அதுக்கு பின்னால பார்வை சுத்தாதுன்னாங்க. ஆனா கல்யாணம் முடிஞ்ச பின்னாலும் சில பேர் சுத்திட்டு இருக்கு பார்வை. ரசூல் சொல்றாங்க அஃதலுல் பஸர்ங்கறாங்க. நிக்கா செய்தாச்சா பார்வை தாழ்ந்துங்கறாங்க. உங்களுடைய மர்ம உறுப்பு பாதுகாக்கப்படும். இல்லா அலைக பிஸ்ஸௌம்னா, அப்படி முடியல, உங்களால நிக்கா செய்ய முடியல, நோன்பு வையுங்கள் என்கிறாங்க. அப்ப நோன்பு அங்க கொண்டு வராங்க, இளமையோடு ரசூல் சேர்க்கிறாங்க. இவங்க அந்த தலைப்பை தந்தோன்னு நான் அப்படிதான் யோசிச்சேன். இந்த ரெண்டு ரசூல் கொடுத்த தலைப்பா இருக்கு. ஒன்று, இளமையை பாதுகாப்பதற்கு நிக்கா செய்யுங்கள், இல்லையென்றால் நோன்பு வையுங்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் தஆலா ரமலானை பற்றி ஹதரத் நிறைய சொன்னாங்க. குர்ஆன் நமக்கு முன்னாலே பேசியிருக்கிறார்கள். எல்லா மௌலவிகளும் ரமலான் நாளே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ரொம்ப விரும்பத்தக வேண்டிய ஒரு காரியம். நான் சில செய்திகளை மாத்திரம் உங்க மனசுல பதிய வைப்பேன். ஆனா ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில கொண்டு வரணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அமல் செய்யறதுதான் நோக்கம். குறிப்பா ரமலான்ங்கிறது அமலுடைய காலம். ரமலான் ரமலான் வருகிறது சந்தோஷப்பட்டா போதும். சொல்லல நபி, சந்தோஷப்படுங்க. அல்லா நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட செய்வாங்க. அப்படின்னு சொல்லுங்க, சந்தோஷப்பட ரமலான் வருது. சில பேர் இருக்கும் போய் ரமலான் வருது அப்படின்னு சொல்லக்கூடாது. கடுமையான வெயில் காலத்துல வருது அதான் ஒன்றும் சொல்லக்கூடாது. கடுமையான குளிர் காலத்துல வரதான் செய்திச்சு. அப்ப ரமலான் வந்தா சந்தோஷப்பட. மன் பரிஹா பி துகூலி ரமலான் ஹர்ரமல்லாஹு ஜஸதஹு அலன் நீரான். ரமலானை கொண்டு யார் சந்தோஷப்படுகிறார்களோ அல்லாஹ் தஆலா அவங்களுடைய உடலை நரகத்துக்கு ஹராமாக்குறார். ஒரு சந்தோஷத்துக்குள்ள கூலி. இமாம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் பாருங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் கொடுக்கிறதுக்கு கூப்பிடுறதுக்கு முந்தி அல்லாஹ் அவங்கள பரிசுத்தமாக்குறான். எப்படி? நீங்க 40 நாள் நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி 40 நாள் நோன்பு வச்ச பின்னால்தான் தௌராத் கிடைச்சிச்சு. ஹஜ்ரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கார ஹிராவிலே பசித்திருக்கிறார்கள். அதற்கு பின்னால் தான் குர்ஆன்
கொடுக்கிறான். தனிமையின் பிரியம் தான் ஹிராவுக்கு கொண்டு சென்றுச்சு. ஒரு குறிப்பு நான் பார்த்தேன். அல்லாஹ் உலகத்தில் எந்தெந்த நபிமார்களை நபித்துவத்தை கொண்டு தேர்ந்தெடுக்கிறானோ அந்த காலத்தில், எந்தெந்த நாதாக்களை நல்ல நிலைகளுக்கு அவன் தேர்ந்தெடுக்கிறானோ அந்த காலத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிற வணக்கம் நோன்பை கொண்டுதான் தேர்ந்தெடுக்கிறான். மனிதன் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கணுமா, அவனை முதல்ல நோன்பாளியா ஆக்குறான். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்வாங்க. நோன்புங்கிறது அவ்வளவு புனிதமானது. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தர்பாருக்கு வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு தாங்க ஒரு பாக்கியமான அமலை சொல்லி தரணும், நான் எல்லா வகையிலும் மேன்மை பெறணும்னு கேட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையில ஈடேற்றத்தை அடையணும்னு கேட்டான் அபூ உமாமத்துல் பாஹிலி. ஒரு பெரிய சார் போர்க்களத்துக்கு போகும்போது வந்து கேட்டாங்க, வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், ஈடேற்றம் பெற வேண்டும், எனக்கு ஒரு வணக்கத்தை கற்றுக் கொடுங்க. அல்லது நான் வெளியில போருக்கு போறேன், இந்த போர்ல ஷஹாதத்து கிடைக்க துவா செய்யுங்க. நாங்கள் ஷஹாதத்து கிடைக்க துவா செய்யுங்க. ரசூல் துவா செய்தாங்களாம், யா அல்லாஹ், ஒரு போருக்கு போகிறார், சலாமத்தோடு கனிமத்தோடு திரும்ப வர செய்வாயா. அவர் கேட்டது என்ன, போர்க்களத்துல ஷஹீதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் என்ன துவா செய்தாங்க, சலாமத்தோடு கனிமத்தோடு, அப்படின்னா காயப்படாமல் நிறைய செல்வத்தோடு ஊருக்கு வர செய்யுங்க. அப்படி செல்வத்தோடு ஊருக்கு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போதும் நபியே, எனக்கு ஒரு பெரிய பாக்கியமான அமலையாவது கற்றுக் கொடுங்க. ஷஹாதத்து தான் இல்ல, அமலை கற்றுக் கொடுங்க. நபி அவங்க சொன்னாங்க, அலைக பிஸ்ஸௌம், அபூ மாமா, நான் உங்களுக்கு வசியத்தை செய்கிறேன், நீங்கள் நோன்பை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, இன்னும் நபி அவங்க ஒரு அமலை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொன்னா, அது அவங்க கேட்ட கேள்வி என்ன, வாழ்க்கையில மிகப்பெரிய பாக்கியம் நான் செய்ததாக அமையணும், அல்லாஹ்வுடைய புறத்துல என்னுடைய அந்தஸ்தெல்லாம் கூடணும், அப்படிலாம் நிறைய விஷயத்தை சொல்லி கேட்கிறாங்க. நபி அவங்க காரணத்தை சொன்னாங்க பாருங்க, இன்னஹு லா மிஸ்ல லஹு, அந்த நோன்புக்கு நிகரான வணக்கமே உலகத்தில் இல்லை. இன்னஹு லா மிஸ்ல லஹுன்னாங்க. ஹதீஸ் ஷரீஃப்ல ஒரு செய்தி வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா அஸ்ஸௌம் லீ என்று சொன்னார், நோன்பு எனக்கு சொந்தம், அதற்கு நான் கூலி என்று சொல்றான். இது என்ன ஒப்பீடு? அல்லாஹ் தன்னை பற்றி திருக்குர்ஆனில் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அல்லாஹ்வுக்கு நிகரானவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அல்லாஹ்வுக்கு எந்த உதாரணத்தை சொல்லி உமானம் காட்ட முடியாது. அல்லாஹ்வுக்கு இவன் ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் இவனுக்கு ஒப்பாக இருக்கிறான் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்கு உதாரணம் துன்யாவிலே இல்லை, அவன் நிகரற்றவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைங்கிறான், மிஸ்ல் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். ஒப்பு ஓமானம் அல்லாஹ்வுக்கு இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வணக்கத்திலே நோன்புக்கு ஒப்பு ஓமானம் இல்லை, வணக்கத்துக்குரியவர்களில் அல்லாஹ்வுக்கு ஒப்பு ஓமானம் இல்லை. எனவேதான் அல்லாஹ் இப்படி சொன்னானோ, நோன்பு எனக்கு சொந்தம், நோன்புக்கு நான் கூலி கொடுக்கிறேன், நான் நிகரற்றவன், நோன்பும் நிகரற்றது, அதுக்கு மட்டும் நான் கூலி கொடுக்கிறேன், இல்லை என்றால் நானே அதற்கு கூலி என்று சொன்னேன். அல்லாஹ்வே கூலி. அல்லாஹ் கூலினா எப்படி? அல்லாமா சுலைமானு தாராணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் நோன்பு வச்சாங்க. சாம யௌமன் ஹாரன், அது ரொம்ப ரொம்ப சூடு, அந்த நாள் உஷ்ணமான நாள நோன்பு வைக்கிறாங்க. அல்லாமா சுலைமானு தாராணி நோன்பு வைக்கிறது வந்து கொஞ்சம் சூடு குடிக்க வைக்கிற உடல்நிலைகள்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல சூடு, வெயில் கடுமையா இருக்கு. அவங்க வரலாற்று பெருமக்கள் பதிவு செய்யறாங்க, சாம யௌமன் ஹாரன், ரொம்ப உஷ்ணமான நாள நோன்பு வச்சாங்க. கொஞ்சம் கஷ்டம் சிரமம் எல்லாத்தையும் சந்திச்சு அன்னைக்கு ராத்திரி தூங்குறாங்க. தூங்கும் போது அல்லாஹ் தஆலா அந்த நோன்புடைய பதிலையும் சிறப்பையும் விளக்கணும்னு ஆசைப்படுறான். கனவுல ஒருவர் அனுப்பி வைக்கிறான். அவர் கனவில் வருகிறார். அல்லாமா சுலைமானு தாராணி ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவுல வந்து, அத்தபீரு சௌம யௌமி ஹாதா ஜாலமி திருகமே, இன்னைக்கு நீங்க நோன்பு வச்சீங்கல, இந்த நோன்பை நீங்க எனக்கு கொடுத்துருங்க, அதுக்கு பகரமா நான் 1000 திருகம் கொடுக்கிறேன். இன்றைக்கு நீங்கள் வைத்த நோன்பை எனக்கு தாருங்கள், இதற்கு பகரமாக 1000 திருகம் தருகிறேன். கனவுல வந்து ஒருத்தர் கேட்கிறார். அல்லாமா சுலைமானு தாராணி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்களா, லா அபீரு, அது நான் விற்கிறதுக்காக எல்லாம் பிடிக்கலன்னா, நோன்பு விற்கிறதுக்கு பிடிக்கல சொன்னா. அவர் உடனே சொன்னார், அப்படி இல்லைன்னு சொன்னா உடனே முதல்ல எவ்வளவு கேட்கிறார், 1000 திருகம் தருகிறேன், அந்த நோன்பினுடைய லாபத்தை கொடுத்து விடுங்கள். இல்ல நான் கொடுக்கறதுக்கு இல்ல. இரண்டாவது என்ன கேட்டார், 1,00,000
அதற்கு அவர் சொன்னார், அதெல்லாம் வைக்க மாட்டேன். உடனே அவர் கேட்டார், 2 லட்சம் 2 லட்சம் திருகம் தருகிறேன். நம்ம மாதிரி கூட்டாளர் கேட்கல. அல்லாவுக்கு தெரியும் யார்கிட்ட கேட்கணும், யாரை வச்சு பரிச்சை நடத்தணும். 2 லட்சம், 1 லட்சம் அல்ல, 2 லட்சம். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. முதல்ல 1000 சொன்னா, அப்புறம் லட்சம் மாத்தினா, அப்புறம் 2 லட்சம் தருகிறேன். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் எதை கொடுத்தாலும் விற்க மாட்டேன். அல்லாஹ் கடைசி எனக்கு திரும்ப கூட்டிகிட்டே இருக்கா. 2 லட்சம் 5 லட்சம் ஆகும், 10 ஆகும். ஆசை கூடிரும். சில பேருக்கு ஒண்ணுமே கொடுக்கலாம்னு நினைப்போம். ரொம்ப ஆசை வந்தோன்னா சரி பரவாயில்லப்பா வச்சுக்கிறாங்க. அவர் கடைசியா சொன்னார், இந்த உலகத்துல நோன்பு அல்லா எனக்கு பிடிக்க செய்தான், விஷயம் துன்யாவில் எதையும் பகரமாக எடுத்து நான் அதை விற்க மாட்டேன் என்று சொன்னார். அப்புறம் அவரு கேட்டார், அப்படின்னா இந்த நோன்பை எதுக்கு கொடுப்பீங்க, எதற்காக இந்த நோன்பை வச்சீங்க? அதற்கு அவர் சொன்னார், சுலைமான் தாராணி தான் என் ரப்பை பார்ப்பதற்காக வைத்தேன், என் ரப்பை அடைய வேண்டும். நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானா? ஏதோ நோன்பு வைக்கிறோம்னு நினைச்சுக்கிறாதீங்க. நம்முடைய சாலிஹீன்களும் முன்னோர்களும் பெரிய பெரிய லட்சியத்தோடு நோன்பை விட்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய திட்டத்தோடு. வாழ்க்கையிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட திட்டம் சாதாரண திட்டம் அல்ல. உலகத்தின் எந்த பொருளையும் அதற்கு லாபமாக தேடி அல்ல, மாறாக அல்லாஹ்வை அடைய வேண்டும். அரபியை ரப்ப பார்ப்பதற்காக வச்சிருந்தாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, வந்தவர் சொன்னாங்களாம், அப்படியா சும் பதராஹு இன்ஷா அல்லாஹ், சும் நோன்பு நோற்றுக் கொண்டே இருங்கள், பதராஹு இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அவனை பார்ப்பீர்கள். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வான். நோன்பு வைங்க, இன்ஷா அல்லாஹ் அவன் நினைப்பான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, அல்லாஹ் நான் உன்னை பார்க்கணுமே என்ன செய்யறது, உன் நெருக்கம் கிடைக்கணுமே என்ன செய்யறது, ஒரு தொடர்புல நிலைக்கணுமே நான் என்ன செய்யணும்னு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்ன பதில் ஹதீஸ் ஷரீஃபில் பதிவாகும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னார், தஜூரு தரானி, நீங்கள் பசியிருங்கள், நோன்பு வையுங்கள், என்னை பார்ப்பீர்கள். தஜூரு தரானி, நீங்கள் பசித்திருங்கள், என்னையே பார்ப்பீர்கள். அல்லாஹ்வையே பார்க்க பெறுகிற ஒரு பாக்கியம் இந்த நோன்பு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா மிஸ்லஹு, இதற்கு நிகரே இல்லைன்னு நாங்க சொன்னதால். அப்ப முதல் விஷயம் அல்லாஹ்வை பார்க்கிறது. அடுத்து நம்ம சின்ன பிள்ளைங்களை நோன்பு வைக்கும். நோம்புங்கிறது யாருக்கு விதிவிலக்குன்னு சொன்னா, வயசானவங்களுக்கு விதிவிலக்கு இருக்குது, ரொம்ப முடியாதவங்க, நோயாளிகள், பிரயாணத்தில் இருக்கிறவங்க. ஆனா வயசாளிகள்னா அவங்க நோயில பாதிக்கப்பட்டிருக்க முடியாம இருக்கணும். இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னா, சில பேரு 60 வயசு 65 வயசு 50 வயசு எதிரியா பேசுறாங்க, எல்லா வேலையும் செய்யறாங்க, வீட்டு வேலையெல்லாம் அவங்கதான் செய்யறாங்க, வெளியூருக்கு எல்லாம் போறாங்க, சைக்கிள் எல்லாம் ஓட்டுறாங்க, பைக் எல்லாம் ஓட்டுறாங்க, எல்லாம் நடக்குது. நோம்பு மட்டும் வைக்கிறது இல்ல. என்ன வயசாகி போச்சு இல்லையா? துனியாவோட எதுவும் பாக்கிப்படல, எல்லா வேலையும் அவரை கொண்டு நடக்குது. இப்படி சில பேர் இருக்கிறாங்க உம்மத்துல. ஒருத்தர் போன் பண்ணி கேட்டார், அதுக்கு எனக்கு வயசு 62 ஆச்சு, நான் என்னையில இருந்து நோம்ப நிறுத்திக்கலாம், இன்னைக்கு வரைக்கும் குடிக்கிறான்னு கேட்டா பரவாயில்ல, நிறுத்துறதுக்கு கேட்கிறேன். நான் பதில் சொன்னேன். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 119 வயசு வாழ்ந்தாங்க, நபியுடைய சஹாபி. அவங்க சொன்ன ஒரு பதில மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை சஹாபி அனஸ் பின் மாலிக் 119 வயசு வாழ்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, என்னுடைய ஹயாத்துல கடைசி 2 வருடம் மாத்திரம், என்னுடைய 117 வயது முடிந்து 18வது வயதிலும் 119வது வயதிலும் கொஞ்சம் முடியாம இருந்துச்சு. அந்த 2 வயசு மட்டும் நான் நோன்பு வைக்காம கஃபாரா இருந்தேன். எத்தனையில 118 119 நான் நோன்பு வைக்கல, 117 வரைக்கும் வச்சேன்னாங்க. பாப்பா உங்களுக்கு அல்ல அந்த வயசு வரைக்கும் வாழ வச்சா குடிங்கள, வயசு 62 சொல்றீங்க, 118 வரைக்கும் 117 வரைக்கும் டைம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நோம்புல இருந்து விதிவிலக்கு பெறதுக்கு சஹாபிகளை முன்மாதிரியாக ஆக்கி. அது முடியாம சிலது இருக்குது, அது நோய். சில பேருக்கு 50 வயசுல முடியல, அது வியாதி. வயோதிகம் என்பது வெறுமனே வயதை கொண்டு தள்ளாமை முடியாமை என்ற காரணம் காட்டி நோம்ப விட்டுறாதீங்க. ஒரு பெரிய பாக்கியத்தை இழந்தவங்களாயிருக்கு. அல்லாஹ் தஆலா நோயாளிகளுக்கு மன்கான மரீதன்
யாராவது நோய்வாய்ப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அல்லது பிரயாணத்தில் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் இந்த நாளை விட்டு வேறு ஒரு நாளில் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் என்று சொன்ன போதிலும் இன்னொரு அந்த ஆயத்தின் தொடரிலும் அடுத்த ஆயத்திலும் அல்லாஹ் சொன்னான், நீங்கள் நோன்பு நோற்பதுதான் உங்களுக்கு பாக்கியம். அந்த ஆயத்தின் விளக்கத்தில் சில பெருமக்கள் இப்படி சொல்வார்கள், நோயாளிகளே நீங்கள் நோன்பு வையுங்கள், அது உங்களுக்கு பாக்கியம். பிரயாணிகளே நோன்பு வையுங்கள், அது உங்களுக்கு பாக்கியம். விடுவது அனுமதி, பிடிப்பது பாக்கியம். எத்தனை நோய்க்கு டாக்டர்கள் நீங்க சாப்பிடாதீங்க, இந்த வயிற்ற காய போடுங்க, ரெங்கு மட்டும் குடிங்க, பால் இல்லாத டீ குடிங்க, கொஞ்ச காலம் அரிசி போட்டு அதனுடைய பொரிச்ச வெந்நியை குடிங்க அப்படின்னு சொல்லி நம்மை நோன்பாளியாக இருக்க சொல்றாங்க. நிறைய நோய்க்கு சிவா பட்டினியில பத்தியில தான் வச்சிருக்காங்க. அதனால வாழ்ந்த சுமுகையும் நடக்கும். நீங்க நோன்பு வைப்பது உங்களுக்கு நலவானது. இது யாருக்கு சொல்லப்படுது? நோயாளிகளையும் கூப்பிட்டு சொன்னார், பிரயாணிகளையும் கூப்பிட்டு சொன்னார். உங்கள் பிரயாண சிரமம் கொடுக்கலையா, நோன்பு வச்சுக்கங்க, நல்லதுதான். நோய் சிரமம் கொடுக்கலையா, நோன்பு வைக்க நல்லதுதான். நோவை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய நோயில் அல்லாஹ் சிபாவை கொடுக்கும். அதனால நீங்க பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, முடியாதவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நோன்பில் கவனம் வையுங்கள். காரணம் இல்லாமல் நோன்பு விட்டுறாதீங்க. உங்க வீட்டு சின்ன பிள்ளைகளுக்கும் நோன்பை பழக்கப்படுது. சின்ன பிள்ளைகள், சின்ன பிள்ளைதான் நோன்பு பழக்கப்படுத்தாங்க. 5 வயசு, எங்க வீட்டுல 5 வயசு 4 வயசுல இருந்தே பழக்கப்படுத்தணும். பிள்ளைங்க சாருக்கு எஞ்சிடுறாங்க. காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பாடு கொடுத்தா வேண்டாங்கிறாங்க. வேண்டாம், எல்லாரும் நோன்பு வச்சுட்டு வருவாங்க, நான் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. சந்தோஷப்படுங்க, அல்லாஹ் பாதுகாக்கிறான். சின்ன வயசுல என்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சலாசத்துன் அஸீதுல் ஹிஃபா, 3 காரியம் இருக்கிறது, அது ஞாபக சக்தி அதிகமாக்கும். 3 காரியங்கள் நினைவாற்றலை அதிகமாக்கும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு மறதியா இப்படி எப்படி மறதி? பள்ளிக்கூடத்துல கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு அப்படியே மாத்திரை திரும்ப வரணும். அப்பா இந்த மாத்திரை போனது மறந்து போச்சுங்க. மறக்கிற வயசா ஷகவுது இலா வஜீஇன் சூஅ ஹஃபுதி ஃபர்ஷதனி இலா தர்கில் மஆசி வஇன்னல் ஹஃபுத ஃபضل மின் இலாஹி வஃضலுல்லாஹி லா யுஅதா லிஆசி. இமாம் ஷாஃபி சொன்னாங்க, என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா வக்கீல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை சந்தித்து நான் சொன்னேன், கொஞ்சம் மறதி அதிகமா இருக்குது, ஏதாவது மருத்துவம் சொல்லுங்களேன் என்று கேட்டேன். இமாம் ஷாஃபி சொல்லுவாங்க, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜியாரத்துக்கு அல்லாஹ் போக செய்தாங்க. அடுத்த மாசம் ஈஜிப்ட்ல மிஸ்ரில ஒரு ஜியாரத்துக்கு போயிடும். அப்படியே ஒளி செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள் இமாம் அஹ்மத், இமாம் ஷாஃபி. அவங்க பக்கத்துல அதே வீதியில ஒரு 10-12 வீடுகள் தள்ளி வந்து அங்கே இமாம் வக்கீலுடைய அடக்கஸ்தலம் இருக்கு. அவங்க உஸ்தாத் அபுதாபியோட அந்த வீதி பூரா இமாம் ஷாஃபி எங்கே அடக்கமாயிருக்கிறார்கள் மிஸ்ரிலே, அந்த தெருவில் அத்தனையிலும் புகாக்கள் அடக்கமாயிருக்கிறார். பெரிய பெரிய நாதாக்கள், உள்ளத்துக்கே பெரிய அமைதியை கொடுத்துச்சு. நம்முடைய உலகமெல்லாம் ஒரு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு அவங்களுக்கு துவா செய்யற கூட்டத்தை உருவாக்கி வச்சோம். அவங்க சொல்றாங்க, ஞாபக சக்தி கொஞ்சம் துவா செய்யுங்க, ஏதாவது மருத்துவம் சொல்லுங்களேன். பரிசுத்தனி இல்லாதற்கு மாசி என் உஸ்தாத் எனக்கு சொன்னாங்க, நீ பாவம் செய்யறது அல்லாவுக்கு மாறு செய்யறது விட்டுருப்பா, ஞாபக சக்தி கிடைச்சிக்கணும்னு சொன்னாங்க. பாவம் செய்யக்கூடாது, மாறு செய்யக்கூடாதுப்பா. இன்னல் ஹிஃபுத ஃபضل மின் இலாஹி, ஞாபக சக்தி அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஃபضலுல்லாஹி லா யுஅதா லிஆசி, அல்லாஹ்வுடைய அருட்கொடை பாவிகளுக்கு கொடுக்கப்படாது. ஞாபக சக்தி அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஃபضலுல்லாஹி லா யுஅதா லிஆசி, அல்லாஹ்வின் அருட்கொடை பாவிகளுக்கு கொடுக்கப்படுறது இல்லை. அதனால மறதி வருதா, நம்ம என்ன பாவம் செய்யறோம்னு யோசிக்கணும். நம்ம பிள்ளைங்க 3 வயசுக்குள்ள, 4 வயசுக்குள்ள, 5 வயசுக்குள்ள, 6 வயசுக்குள்ள இன்னைக்கு ஏன் மறதி வருது? அங்க பார்த்தா விளங்கும் பாவம் செய்யக்கூடாது. அந்த சின்ன வயசுல கூட பாவம் அந்த பிள்ளைக்கு டிவிகளுக்கு முன்னால உட்கார்ந்து, அந்த சேனல்களுக்கு முன்னால உட்கார்ந்து, ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையோட சண்டை போடுறது, இது ஒரு சேனலை வைக்க அது இன்னொரு சேனலை மாத்தா, அவர்களுக்குள்ளே அது ஒரு பெரிய ருசிகள் இருக்கிறான். ஒரு வகையான மோகம் சமூகத்தை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிற. அதனால ரமதான் 1 மாசத்துக்கு அதற்கு சொன்ன மாதிரி சர்க்கம் செலுத்து விடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொல்றேன், டிவியை மூடி வைங்க ரோம் 1 மாசத்துக்கு. இந்த சகல சிந்தனையை நாங்கள் விரும்புறது இல்லை. எல்லாம் பலமுறை அதுல பேச கூப்பிட்டா நான் அனுமதிக்கிறதே இல்லை, டிவியில பேசுறது இல்லைன்னு முடிவெடுத்து சகல சிந்தனை நம்ம ஏற்றுக்கிறது. பொதுவா சொல்ற 1 மாசம் மூடி வைங்க. எங்க ஊர்ல சொன்னேன், கல்யாணத்துல ஒரு 8 வருஷத்துக்கு முந்தி
உங்க சொல்ல கேட்டு முன்ன பெரிய கஷ்டமா போச்சுங்க. எங்க நீங்க சொல்றத பார்த்தா சந்தோஷப்பட்ட கஷ்டம் தெரியல. வேற ஒண்ணுங்களா இருந்தது. இப்ப டிவி போட்டா எடுக்க மாட்டேங்க. ஒரு மாசமா மூடி இருந்ததுனால சூடு குறைஞ்சு போய் எலி உள்ள போய் வயிற போல அறுத்துட்டு எலி உள்ள போய் நான் டிவி சொல்ல ஒரு மாசம் ஓடல பாருங்க. வயிற போல அறுத்து போச்சு. அறுத்து இப்ப பெரிய செலவு இருக்குதுல்ல. நான் பார்த்து நம்மகிட்ட கேப்பால் போட தெரியும். இப்ப பாக்குறது நடந்த விஷயம் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்றது. ஒரு கதைக்கோ சப்புக்கோ உப்பு கூட நாங்க போய் சொல்றது இல்லை. பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு உறுதி எடுத்தோம். ஹயாத்து பூரா அல்லாஹ் இருக்க தௌபீக் செய்வானா? நான் விளையாட்டு கூட பொய் சொல்றது இல்லை. நான் சொல்றது பூரா சத்தியம். சிரிப்புக்கு பொய் சொல்லுவாங்க, அந்த பழக்கமே கிடையாது. பொய்யே சொல்லக்கூடாது. பொய் ஹராம் நாங்க சொல்லதாலே இப்படி பொய் சொல்றேன். மனசுல பதிய வைக்க நான் சொன்ன செய்தி என்ன? சின்ன குழந்தைகள் அல்லாவின் அருள் என்பது ஞாபக சக்தி அல்லாவின் அருள்படை எப்படி பாவிகளுக்கு கொடுக்கப்படும். இமாம் மக்கி சொன்னார்கள், ஷாபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, நம்ம பிள்ளைங்க என்ன பாவம் செஞ்சு பாவம். ஆனா மறதிங்கிறது இன்னைக்கு சின்ன வயசுலயே நம்ம பிள்ளைங்க தன்னுடைய பார்வைகளை சிந்தனைகளை வீணாக்கி பாவம் 4 வயசு 3 வயசுல கண்ணாடி சொல்றாங்க. டிவி பக்கத்துல இருந்து பார்த்து பார்த்து ராத்திரி பகலா பார்த்து கொஞ்சம் மாற்றி அமைக்க பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக்கணும். நிறைவுபடுத்திக்கிறேன். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் நான் புறப்பட்டு போகணும். 10 மணிக்கு 10 பஸ் இருக்கு. அருமையானவர்களே, இந்த விஷயம் இருக்குது. ரமலான்ங்கிற தலைப்புல எல்லாம் முடிவு பெற முடியாது. ஆனா அதற்கு 2 தலைப்பு கொடுத்ததுனால நான் 2ஐயும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம். நோன்பை பற்றி நிறைய சொல்ல நினைத்தேன். கால அவகாசம் குறைந்திருக்கிறது. அப்படியானால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் நோன்பு வைக்க செய்யுங்கள். ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 விஷயம் இருக்கிறது. அது மெமோபவரை ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் என்று சொல்லிவிட்டு சளியை இல்லாமல் ஆக்கிவிடும். சளி தொந்தரவு இருக்காது. நிறைய நோயாளிகளுக்கு சளிதான் காரணம். சக்கராத்துல கூட சளிதான் மாறும். சளி தொந்தரவுகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும், உங்களை ஞாபக சக்தி அதிகமாக்கும். 3 காரியம் என்று சொன்னாங்க. முதல்ல சொன்னாங்க, அஸ்ஸியாம், நீங்கள் நோன்பு வைத்துக் கொள்ளுங்கள். நோன்பு நோற்பதால் ஞாபக சக்தி அதிகமாகும். நோன்பு வச்சா ஞாபக சக்தி அதிகமாகும். நோன்பு வச்சா சளி தொந்தரவு இருக்காது. 2வது சொன்னாங்க, விசுவாக்கு செய்யுங்கள். ஞாபக சக்தி அதிகமாகும், சளி தொந்தரவு நீங்கிடும். 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதுங்கள். ஞாபக சக்தி அதிகமாகும், சளி இருக்காது. அது அவங்க சொன்னார். அதன் வாழ்க்கையை பற்றி பிடிக்க வேண்டும் என்று சோபனம் சொல்லி இன்னும் பல நோன்பை பற்றியான செய்திகள் அங்கே நிறைந்த உலமாக்கள் பரிமாறிக் கொள்வார்கள். ஆக நிகரற்ற வணக்கமான நோன்பு நம்மை நோக்கி வருகிறது. ரமலானை பாக்கியமாக்க வேண்டும். நேரங்களை வீணாக்கி விடாமல் நோன்பு திறக்கிற நேரம் ஒரு விசேஷமான நேரம். என்ன துவா கேட்டால் அல்லாஹ் கபூலாக்குறான். நோன்புக்கு நான் நிறைய செய்திகளை சொல்லிட்டு வந்தேன். நிகரற்ற வணக்கம் என்று சொன்னேன். சளிகளை எல்லாம் இல்லாமல் ஆக்கும் என்று சொன்னேன். இன்னும் சொன்னேன், நோன்பு பிடிப்பதால் அல்லாஹ் ஞாபக சக்தியை கொடுக்கிறான்னு. இன்னொரு செய்தி ரசூல் சொன்னாங்க, நோன்பாளிகள் கொடுத்து வச்சவங்க அவங்க என்ன துவா கேட்டாலும் கபூல் செய்யும். நோன்பு பிடிச்சிட்டு உங்களுக்கு கிடைக்கிற வெகுமதி வாழ்க்கையில தேவையில்லாதவங்க, பிரச்சனை இல்லாதவங்க இல்ல, அத்தனையும் கிடைக்கப்படுவதற்கு, பிரச்சனை தீர்க்கப்படுவதற்கு நோன்பு ஒரு பெரிய பாக்கியம். துவா கேட்டா கபூல் ஆகும். துஆவை கூட அங்கீகரித்து தரக்கூடிய ஒரு பொற்காலம் ரமலானும் நோன்பும் என்று சோபனம் சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உன்னதமான இந்த நாட்களை, இந்த காலங்களை அவனுக்கு பொருத்தமாக கிடைக்க தௌபீக் செய்வானாக. வீணான காரியங்களில் நமது காலங்களும் நேரங்களும் செலவழிக்கப்பட்டு விடாமல் முழுக்க முழுக்க அவனது சிந்தனைகளை அதிகப்படுத்தி அவனுடைய உறவை அதிகப்படுத்தி ஒரு வகையில அல்லாவே உங்களுக்கு கிடைப்பான் என்று அதற்கு ஈசா நபிக்கு சொல்லப்பட்டதை போல, சுலைமானு தாரானியின் சித்தரையாக இருந்ததை போல என்னுடைய ஆசையெல்லாம் ரமலானை கொண்டு அல்லாவே கிடைக்க வேண்டும். அவனது அன்பு கிடைக்க வேண்டும், அவனது தொடர்பு கிடைக்க வேண்டும், அவனது உன்னதமான லிகா கிடைக்க வேண்டும். அதற்கும் யாவருக்கும் தௌபீக் செய்வானாக. சோதனைகளை விட்டு பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, பசாதான எண்ணங்களில் இருந்து பாதுகாப்பானாக. அயாத்துறையும் நமது பார்வைகளை, உணர்வுகளை, இருதய ஓட்டங்களை பரிசுத்தமாக்கி வைப்பானாக. நீங்களுடைய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை வழங்கி வழிபட்டு வாழும் நசீபை பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உறவினர் யாவருக்கும் கொடுத்தவர்கள் முடிவாராக. நமது உயிரிலும் மேலான பெண்மணி நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு கிடைக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் யாவருக்கும் நசீபாக்குவானாக. ஓடும் மூச்சிலும் அவன் கலந்து விடுவானாக. ஓடும் ரத்தத்திலும்
அன்பை கலந்து ஓட செய்வானாக. இரவிலும் பகலிலும் அவன் சிந்தனை கொண்டு நம்மை வாழ செய்வானாக. போது அவனோடு பேரின்பம் கொண்டு அவனை இஷ்டரை கிடைத்து சுகத்தோடு அனுபவிக்கிற நேரம் கஷ்டமில்லாமல் பிரிந்து அவனோடு இணைந்து விட உதவி செய்வானாக. அந்த துவாக்களோடு எல்லோருடைய துவாவையும் அதை வைத்து நிறைந்த உலமாக்கள் அவருடைய நல்ல துவாவை